ஹாய் ஹலோ இது உங்கள் கிச்சன் கேபினெட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ எக் சாப்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அது கூட இப்போ நம்ம 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்க போகிறோம். பொடியாக நறுக்கல பச்சை மிளகா 1, பொடியாக நறுக்குன தக்காளி 2 சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எக்கை பாயில் பண்ணி நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒரு எக் அடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம கையில் வச்சு தட்டிட்டு அந்த எக்கை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நல்லா எக்கை கோட் பண்ணதுக்கப்புறம் எக்கால் நம்ம இப்போ அடுத்து கோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸால் கோட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம். பிளேட்டில் வச்சு எல்லாத்தையும் கோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிருச்சு. நம்ம அதை ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 by 1 நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உள்ள. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய்லாம் வடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான பொட்டேட்டோ எக் சாப்ஸ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.